Hi friends, இன்னைக்கு என்னோட ஒரு ரேண்டம் டே ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட இந்த மாதிரி vlogல மீட் பண்ணி பேசி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அகைன் vlogல மீட் பண்றது. இன்னைக்கு இந்த vlogல நான் ஷேர் பண்ண போற விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் லைஃப்ல ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது இல்லை நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் சரி, சில நேரம் நம்ம லைஃப்பில் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கே கூட நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். அந்த மாதிரி டைம்லேயும் சரி, இதில் நான் ஷேர் பண்ண போகிற டிப்ஸை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ இன் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. ஃபர்ஸ்ட் டிப், உங்களோட அந்த லைஃப் அப்படின்ற ஜேர்னியில் எந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் கரண்ட்டில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதாவது உங்களோட ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு விஷயம் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதை கண்டினியூ பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு இந்த விஷயம் சரியாக தான் போயிட்டுருக்கா, இந்த விஷயத்தை நம்ம சரியான பாதையில் தான் எடுத்து போயிட்டுருக்கோமா, இது சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த இடையில ஒரு டைம் வரும் பாருங்க. அந்த டைம்ல சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், இல்ல அதை புரிஞ்சுக்க முடியாம ஒரு நிலைமை வரும் பாருங்க. அந்த டைம்ல ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் அந்த ஜேர்னியை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. நம்ம இப்ப சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம், சரியா தான் பண்ணிட்டு இருக்கோம், இதை சரியா பண்ணி முடிப்போம் அப்படின்னு அந்த ஜேர்னியில மட்டும் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நீங்க எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே நடந்து முடியும். செகண்ட் டிப், லைஃப்ல ஏதாவது ஒரு நேரம் நம்மளே அறியாம ஒரு டவுன் டைம் நம்மளுக்கு வரும். அந்த நேரம் நம்ம இருந்த நிலைமையை விட கீழே போகிற நிலைமைக்கு கூட வரலாம். இது ஒரு பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள்லையும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்க முன்ன இருந்ததை விட இப்போ அந்த நிலைமை கீழே இறங்கி வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்க ரொம்ப மனசை விட்டுடாதீங்க, நம்மளால அதுக்கப்புறம் மீண்டு வர முடியாது அப்படின்னு. நீங்க இப்போ இருக்க அந்த நிலைமையில எந்த இடத்துல இருக்கீங்களோ, அப்போ உங்க கையில என்ன இருக்கோ, அப்போ உங்களால உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க உங்களை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. உங்க கையில இருக்கிறத வச்சு உங்களால பண்ண முடிஞ்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க இருக்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஃபார்வர்ட் போறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் டிப், லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சு நிற்கும் பொழுது அதோட அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அகைன் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, அதாவது எதுவுமே தெரியாம எதுவுமே இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, ஆல்ரெடி நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நீங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்படின்றதுனால போன முறை நீங்க செஞ்ச தவறுகளை, அதாவது உங்களுக்கு அந்த அனுபவமே இல்லாம செஞ்ச தவறுகளை இந்த தடவை நீங்க கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. அந்த அனுபவம் கத்து கொடுத்த பாடத்துல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில சக்சஸை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். ஃபோர்த் டிப், நம்ம வாழ்க்கையோட ஜேர்னியை எப்பவுமே மற்றவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்த்து வருத்தப்படுற பழக்கம் நம்ம கிட்ட எப்பவும் இருக்கக்கூடாது. அதாவது சில பேர் நம்ம வாழ்க்கையில ஒரே டைம்லேயே வளர ஆரம்பிச்சிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்லயா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே வளர ஆரம்பிச்சிருப்போம், ஒன்னா படிச்சிருந்திருப்போம். இப்போ அவங்க இருக்க ஸ்டேஜ் நம்மளை தாண்டி ஒரு படி முன்னேறி போயிருந்திருக்கோம். நம்ம இன்னும் அந்த நிலைமைக்கு வராம அதே நிலையிலேயே இருக்கோமோ அப்படின்னு சொல்லி எப்பவும் உங்களை மற்றவங்களோட, பர்டிகுலரா நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களோட சேர்ந்து வளர்ந்த ஒரு ஆட்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்காதீங்க. அது எப்பவுமே உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு உதவாது. அவங்களோட வாழ்க்கை வேற, அவங்களோட தேவை வேற, அவங்க கடக்க வேண்டிய தூரம் வேற. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை அப்படின்றது வேற, நம்ம கடக்க வேண்டிய தூரம் அப்படின்றது வேற, நம்ம வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்றது வேற. ஸோ அதனால எப்பவுமே மற்றவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்த்து வருத்தப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம முன்னேறவே மாட்டோம். இருக்க நிலைமையில இன்னும் பின்தங்கி தான் போவோமே தவிர நம்ம முன்னேறதுக்கான விஷயங்களை எப்பவுமே யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவுமே லைஃப்ல பண்ணாதீங்க. ஃபிஃப்த் டிப், லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஃபெயிலியர் ஆகுனீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எந்த விஷயத்துல ஃபெயிலியர் ஆகுறீங்களோ அதுல உங்களோட பிளானை வேணா மாத்துங்க.
சரி இந்த விஷயம் நம்மளுக்கு ஒர்க் ஆகல, இன்னொரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களோட பிளானை வேணா மாத்துங்க. நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படின்னு நினைச்சு உங்களோட அந்த நோக்கத்தை வந்து எப்பவுமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. நம்ம ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காக போடக்கூடிய சில பிளான்லாம் இருக்கும்ல, அதுல வேணா ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரலாம், அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகலாமே தவிர நம்மளோட நோக்கமே தவறு, நம்ம அந்த வச்சிருக்க அந்த கோலே தப்பு, அதனாலதான் நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னு எப்பவும் நினைக்காதீங்க. உங்களோட கோல் எப்போ தப்பாகும், எப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா நீங்க எப்போ கிவ் அப் பண்றீங்களோ, நம்மனால இது முடியாதுன்னு எப்போ நீங்க கிவ் அப் பண்றீங்களோ அப்பதான் அது ஃபெயிலியர் ஆனதுக்கு சமம். ஸோ எந்த விஷயத்த நாம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஃபெயிலியர் வரும்போது உங்களோட பிளான்ஸை மாத்திக்கணுமே தவிர உங்களோட நோக்கத்தை எப்பவும் மாத்திக்க வேண்டாம். இந்த ஒரு விஷயம் நம்ம நினைச்சதை சக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த குட்டி குட்டி விஷயங்களையும் மறக்காம உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறைய இடங்கள்ல நிறைய விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.